பானிபூரி செய்யறதுக்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. அதை நுணுக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு நுணுக்கிக்கிட்டோங்க. அதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தழை கட் பண்ணுது, சீரகத்தூள், சாட் மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் பேஞ்சிக்கலாங்க. நல்லா ஈவனாக கலக்கியாச்சுங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம பானி ரெடி பண்ணிக்கலாம். பானி ரெடி பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சம், சாட் மசாலா கொஞ்சம், தேவையான உப்பு, கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. அரைச்சாச்சு, வடிகட்டிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அது வந்து தண்ணி மாதிரி இருக்கணும். பூரி போட ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ரெடிமேடு பானி பூரி தாங்க நாங்கள் வாங்கியிருக்கோம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்குறோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. பூரி போட்டுக்கலாம். சூப்பராக உப்பி வருதுங்க. எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பூரியெல்லாம் பொரிச்சாச்சுங்க. நம்ம பானி பூரி ரெடி பண்ணிக்கலாம். பூரியில் ஸ்டப்பிங் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம பானி ஊற்றிக்கலாம். பூரியில் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.